கவனமா இரு. வாசிமா, அம்மா சீமா, தேவிகாவுக்கு என்னமாச்சு? அவ நல்லா இருக்கல, அவளுக்கு எதுவும் ஆகலையே? பாட்டி, அது தேவிகாவோட கவனக்குறைவுனால கிச்சன்ல தீ பிடிச்சிருச்சு. ஆனா பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆமா, அவளுக்கு எதுவும் ஆகல பெரிய பாட்டி, அவ நல்லா இருக்கா. அம்மா தாயே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாருக்கும் எதுவும் ஆகாம பாத்துக்கிட்டீங்க. நீங்க இதே மாதிரி எங்க குடும்பத்தை எப்பவும் காப்பாத்திக்கிட்டே இருங்கம்மா. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. சீமா, உன்னால என்னுடைய பூஜை தடப்பட்டுடுச்சு. இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். நான் எதை தேடிட்டு இருந்தனோ அந்த திசை கருப்பு நிழலோட இப்ப சேர்ந்துடுச்சு. இங்க பாரு சீமா, இப்ப நடக்க போறத உன்னோட வாழ்க்கையில நீ எப்பவுமே கனவுல கூட நினைச்சிருக்க மாட்ட. அஞ்சலி, இந்த பொம்மை ரொம்ப அழகா இருக்கு. என்னையும் கொஞ்சம் விளையாட விட. சரி, அப்ப நான் இந்த பொம்மைய கொஞ்சம் மறைச்சு வைக்கிறேன். யார் முதல்ல இதை தேடுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பொம்மை கிடைக்கும். சரியா? ஓகே. இப்ப நீ கண்ணை மூடு. சடனா இப்ப நீ கண்ணை தர. டிக் டிக் 10, டிக் டிக் 9. என் குரல் ஏன் யாருக்குமே கேட்க மாட்டேங்குது? அப்புறம் நான் எப்படி போக முடியும்? துர்காம்மா, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். டிக் டிக் 3, 2. நான் ஜெயிச்சிட்டேனே. இப்ப நான் பொம்மை கூட முதல்ல விளையாடுவேன். நான் உன் பொம்மை கூட விளையாட மாட்டேன். தாயே துர்கா தேவி, நீதான் ஏதாவது ஒரு அதிசயத்தை பண்ணி என்னை இங்க இருந்து காப்பாத்தணும். என்னோட நம்பிக்கையெல்லாம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. அது எப்படின்னா, நான் மலை மாதிரி துர்க்கை அம்மனை நம்பி இருந்தேன். ஆனா இப்போ அந்த பாதாள தேவியோட சக்தி தான் பழிக்க போகுது. நான் அம்மன் மேல வச்சிருந்த பக்தி தோத்து போக போகுது. இனிமே என்ன யாராலையும் காப்பாத்த முடியாது. இப்ப நீ ஏதாவது பேசுனியா? அஞ்சலி, அஞ்சலி, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? என்னால உன்னோட குரலை கேட்க முடியுது. சொல்லு, உன்னோட பேர் என்ன? அஞ்சலி. அம்மா வந்துட்டு இருக்காங்க. என் கையில அந்த பொம்மையா இருக்கிறத பார்த்தாங்கன்னா அவங்க என்ன பயங்கரமா திட்டுவாங்க. நான் அதை மறைச்சு வச்சிடுறேன்.
சீமாக்கா, அஞ்சலி இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மன் தாய கும்பிடலான்னு வந்தேன். பரவாயில்லையே, வெரி குட் கேர்ள். சரி, நீ மில்க் ஷேக் சாப்பிடுறியா? ம், சீமாக்கா, நான் சீமாக்காவை கூப்பிட்டு பாக்குறேன். ஒருவேளை அவங்களால என் குரலை கேட்க முடியுதான்னு பாக்குறேன். சீமாக்கா, சீமாக்கா, நான் தேவிகா. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா சீமாக்கா? வா அஞ்சலி என் கூட. அப்படின்னா நான் பேசுறது அஞ்சலிக்கு மட்டும்தான் கேக்குது, வேற யாராலையும் கேட்க முடியல. தேவிகா, நீ எதுக்கு அங்க நிக்கிற? உள்ள வாமா. நீ டிஃபன் சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. வீட்ல சக்கரை தீந்து போயிடுச்சு. அப்புறம் பக்கத்துல கடையும் மூடி இருக்காங்க. முக்கியமா நான் இன்னைக்கு வீட்ல ஸ்வீட் பண்ணியே ஆகணும். அதனாலதான் நான்... ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. எதுக்காக இவ்ளோ வைக்கப்படுற? ஆனா இத சொல்லு, இன்னைக்கு என்ன பண்டிகை? நீங்க எல்லாரும் நான் சொல்ற விஷயத்த நம்புவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா எங்க பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, எந்த மாசத்துல செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி வருதோ அந்த நாள் அம்மாவுடைய 3வது ரூபம் அம்மன் சந்திரனுக்கு பூஜை செஞ்ச நாளா. அதனாலதான் நானும் இந்த நாள்ல சந்திரனுக்காக ஸ்வீட் செஞ்சு நைவேத்தியம் பண்ணுவேன். பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி செய்யறதுனால பண்ண பாவங்கள் எல்லாம் தீர்ந்துடுமா, அப்புறம் வீட்டுல சந்தோஷம் நிலைக்குமா. நீ இந்த காலத்து பொண்ணா இருந்தோம் முன்னோர்களோட பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கிற. இத பாக்கும்போது சந்தோஷமா இருக்கு. இவ எவ்வளவு ஆபத்தானவ. இவங்களுக்கும் இவளை பத்தின உண்மை தெரிஞ்சா நல்லா இருக்கும். பாதாள தேவி இங்க சும்மா வந்திருக்க மாட்டா. கண்டிப்பா அவ ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் வந்திருப்பா. குடு தேவிகா, நான் போய் உனக்கு சக்கரை கொண்டு வரேன். சீமாக்கா, ஒரு விஷயம் சொல்லவா? நீங்க இந்த வீட்டையும் குடும்பத்தையும் உங்க அன்பால கட்டி வச்சிருக்கீங்க. நீங்க இந்த பூஜையை செஞ்சீங்கன்னா இந்த பரத்வாஜ் குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. அம்மா தாயே, கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி திட்டம் நிச்சயமா இருக்கு. யோசனை ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சீமா, இது உன்னோட விருப்பம். இந்த விஷயம் நம்ம குடும்பத்தோட நன்மைக்காகன்னா நான் நிச்சயமா செய்வேன் பெரியத்தை. ஆனா தேவிகா, நீ எனக்கு இதுல முழு உதவி செஞ்சாகணும். ஏன்னா எனக்கு இந்த பூஜையை பத்தி எதுவுமே தெரியாது. அதான் நான் இருக்கேன்ல, நான் உங்களுக்கு எல்லா உதவியும் செய்யறேன்க்கா. என்ன பண்றது, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இவளை பத்தின உண்மைகளை நான் எப்படி எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது? இப்ப வேற என்ன பண்ண போறான்னு தெரியலையே. தேவிகா, இந்தா சக்கரை. ரொம்ப நன்றி. நான் போயிட்டு வரேம்மா. நல்லா இருமா. சீமாக்கா, சீமாக்கா, அது நான் இல்ல, பாதாள தேவி. அவ உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கா. சீமாக்கா, அவளோட சதியில நீங்க விழுந்துடாதீங்கக்கா. சீமாக்கா, நான் சொல்றது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? சீமாக்கா, அஞ்சலி, 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 நீ எங்க இருக்கமா? நான் பேசுறது உனக்கு கேக்குதா அஞ்சலி?
ஆரோக்கியம் நம்ம கிட்ட தான் இருக்கு. உங்க சமையல்ல ஜீடி பெருங்காயத்தை இப்படி சேர்த்துக்கங்க. உணவே மருந்துன்னு பாத்துக்குவீங்க. ஜிடி கூட்டு பெருங்காயம். இப்போது 100 கிராம் ஜீடி பெருங்காயம் வாங்கும்போது 50 ரூபாய் மதிப்புள்ள அழகிய பெட்ஜா. நிலா வர்றதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள தேவிகாவும் வந்துருவா. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம குடும்பத்துல எல்லாரும் வந்துருவாங்க. ஆமா பெரிய பாட்டி, அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த பூஜைக்கு சம்மதிச்சேன். அப்பதான் நம்ம எல்லாருமே ஆரோக்கியமா சந்தோஷமா இருக்க முடியும். எப்பவுமே நீ உன்னை விட அதிகமா குடும்பத்தை பத்தி யோசிச்சிருக்க. அதுக்கு தான் சொல்றேன், இந்த பரத்வாஜ் குடும்பத்தோட உயிர் உனக்குள்ள குடியிருக்கு. நல்லா இருமா. என்ன சீமா கூட உயிர் இல்ல, என்னால இப்படி செய்ய முடியாது. அவங்க உயிர் எடுக்கிறது விடுங்க, என்னால அப்படி யோசிக்க கூட முடியல. என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசினா அதோட விளைவு என்ன ஆகும் தெரியுமா? உன்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதோட உன்னால வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. புரிஞ்சுதா? நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, நான் உன் துர்க்கை அம்மன் மாதிரி இல்ல. நீ அழுதா உனக்கு கருணை காட்டுறதுக்கு. உன்னால என்னோட திட்டம்லாம் வீணா போயிடுச்சு. ஆனாலும் உன்னோட தப்ப திருத்திக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். அப்படி ஒருவேளை அந்த வாய்ப்பை நீ தவறிட்டினா, அதுக்கப்புறம் நான் உன் பையனோட உயிரை எடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீயும் உயிரோட இருக்க மாட்ட. என்னோட பையனா? சீமா, ஒருவேளை நான் பேச்ச கேட்கலன்னா அவ என் பையனை கொன்னுடுவா. இந்த எண்ணம் போதும் சீமா, உன்னோட உயிரை எடுக்கிறதுக்கு. சீக்கிரம் என்னோட சதியில வந்து மாட்டு சீமா. இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன். சரிங்க பெரிய பாட்டி. ஏய் தேவிகா, எப்போ வந்த? நான் இப்பதான்க்கா வந்தேன். உங்களை பார்க்கதான்க்கா வந்தேன். உனக்காக தான் காத்திருந்தேன். சசி, என்னாச்சு? உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? எதுக்கு இப்படி பயந்து போயிருக்க? இல்ல,
நான் நல்லா தான் இருக்கேன். அது பூஜைக்கு அப்புறம் கங்கா தீர்த்தமும் துளசியும் தேவைப்படும்ல, நான் போய் அதை எடுத்துட்டு வந்துடுறேன். இரு சசி, நான் தான் போயிட்டு இருக்கேன்ல, நானே அதை எடுத்துக்கிறேன். அம்மா தாயே, சீமாவை காப்பாத்தம்மா. என்னம்மா ஒரே பெட்ஜாரா இருக்கு? இப்போ 50 கிராம் ஜிடி கட்டி பெருங்காயத்தோட ஜிடி பெருங்காயம் சீமா, அம்மா தாயே, சீமாக்கு என்னாச்சு? சீமா, சீமா, சீமா கண்ணை திறந்து பாரு. சீமா, என்ன மன்னிச்சிரு. அம்மா தாயே, சீமாவை எப்படியாவது காப்பாத்து. சித்தார்த்த கண்ணா, உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுப்பா. சரி பெரிய பாட்டி. சீக்கிரமா எழுப்புங்க, சோஃபால படுக்க வைங்க, சீக்கிரம். சீமா, சீமா கண்ணை திறந்து பாரு. சீமா, அம்மா தாயே, சீமாவை காப்பாத்துமா. நான் என்ன பண்ணிட்டேன்? என்னால சீமாவோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. இல்ல, நான் இப்பவே போய் சொல்லிடுறேன். இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம்னு. அது பெரிய உன்னோட தப்பை திருத்திக்கிறதுக்கு நான் திரும்பவும் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஒருவேளை நீ அதை மீறினா அப்புறம் உன் பையனோட உயிரை எடுத்துருவேன். சீமா கண்ணை திற, உனக்கு எதுவுமே ஆகாது. என்ன பாரு. இந்தாங்க தண்ணி. சீமா, சீமா அசையாம இரு. பாதத்துல ரொம்ப வலிக்குது. ஒண்ணும் ஆகாதுமா. உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த சந்தோஷத்தை சொல்ல வார்த்தைகளே இல்ல சீமா. கால் ரொம்ப வலிக்குது டாக்டர். நல்ல வேலை இவங்க காலு எலும்பு உடையல. என்ன விஷயம்னா இவங்களுக்கு சின்னதா சுளுக்கு பிடிச்சிருக்கு. அதனால குறைஞ்சது இவங்க ஒரு வாரத்துக்கு பெட் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அப்பதான் சீக்கிரமா குணமாகும். அப்புறம் சுத்தமா அசையக்கூடாது. நீங்க எப்படி சொல்றீங்களோ நாங்க அப்படியே செய்யறோம். இவங்களுக்கு பெயின் கில்லர் எழுதி தரேன். அது நீங்க கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெயின் ரிலீஃப் ஆகும். இந்தாங்க. சரி, நான் எதுக்கும் நாளைக்கு மறுபடியும் வந்து இவங்களை செக் பண்றேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் சார். சங்கர் கண்ணா, உனக்கு ஒன்றும் ஆகல, நீ பயப்படாத.
அம்மாடி பத்ரமா. நான் தெரிஞ்சுக்கலாமா இவ்ளோ கவனம் இல்லாம யார் இந்த வேலையை செஞ்சதுன்னு? படிக்கட்டுல யார் எண்ணெயை கொட்டினது? என்ன படிக்கட்டுல எண்ணெய் ஊத்திருக்கா?